Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.4ல 5th sum பார்க்க போறோம். Find a8 and a15 whose nth term is an equal to n square minus 1 divided by n plus 3. n is even, n belongs to n. n square divided by 2n plus 1, n is odd, n belongs to n. இப்போ அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, a8 ஓடதும் a15 அதாவது அது ஈவன் நம்பராக இருந்ததுன்னா இந்த ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணணும். என்னங்கிறது வந்து ஆடாக இருந்ததுன்னா இந்த டேர்ம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு a8 எடுக்கலாம். a8ங்கிறது என்னது, ஈவன். 8ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ இதுதான் வரும். அப்போ இந்த ஜென்ரல் டேர்ம் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை n ப்ளஸ் 3. ஸோ எனக்கு பதிலாக 18 போடுங்க. 8 ஸ்கொயர் மைனஸ் 1 8 ப்ளஸ் 3. 8 square is 64 minus 1, 8 plus 3 is 11. So 63 by 11. A8 is 63 divided by 11. அடுத்தது A15 கண்டுபிடிக்கணும். 15ங்கிறது என்ன, ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருக்கு அவங்க என்ன ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஆட் நம்பருக்கு n ஸ்கொயர் டிவைட் பை 2n ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எனக்கு பதிலாக 15 போடுங்க. ஃபிஃப்டீன் ஸ்கொயர் இஸ் 225. 2 into 15 is 30. 30 plus 1 is 31. 225 divided by 31 கிடைக்குது. ஸோ A15ஓட ஆன்சர் வந்து என்னது, 225 divided by 31. A8ஓட ஆன்சர் 63 divided by 11. A15ஓடது 225 divided by 31.